ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருப்பாங்க. நம்ம ஜங்க கத்தியால் குத்துனாங்கல்ல, அவங்க யார் அப்படின்றத ஒரு பக்கம் நம்ம மூன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்குள்ளே இறந்து போன பொண்ணோட கேஸை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இறந்து போன பொண்ணு தங்கியிருந்த ரூமில் ஒரு ஓரமாக பிளட் ஸ்டெயின் இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். ஸோ அதை உடனே அவன் நோட் பண்ணிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்ணி இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த ஃபைனல் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பார்க்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஜங்குடைய வீட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல அவனுடைய பொண்ணுங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய பாட்டி தான் இப்போதைக்கு அந்த குழந்தைங்களோட தலையெல்லாம் வாரி விட்டு நல்லபடியாக சாப்பாடுலாம் ஆக்கி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கள ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போகணும்ல, அந்த வேலையை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிறா போல. நான் பார்த்துக்கிறேன் பாட்டிமா, இவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவருக்கு சரியாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. ஒரு சின்ன குழந்தை இப்போ வரைக்கும் ஸ்கூலுக்கு போகல, அதனால அவள் வீட்டில் தான் இருப்பா. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஸ்டேஷனில் இருக்கும்போது நம்ம மூன் இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம டீமில் ஒருத்தர் முடியாமல் இருக்காரு, இந்த நிலைமையில நீங்கள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூணும், இங்கே பாருங்க சார், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஸ்கேம் பண்ண ஆளில் ஒருத்தனை பிடிச்சார்ல, ஸோ அதனால் அந்த கேங் தான் பழி வாங்குறதுக்காக அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எந்த எவிடன்ஸும் இல்லாமல் யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ எனக்கு அது பிடிக்காது. நான் என் வழியில் தேடுறேன், நீங்கள் உங்கள் வழியில் தேடுற வழியை பாருங்க, அதுக்கு தான் நான் லீவு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி ஓகே நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி லீவு கொடுத்துட்றான். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை விசாரிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஜங்கு அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. அந்த காட்டு பகுதியில் அவர் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கும்போது ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் ஒன்று கேட்டார், இந்த காட்டு பகுதியில் எங்கேயாவது சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஆமாம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை கேட்டுட்டு அவரும் எனக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெம்பிளுக்கு தான் போனார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக அந்த டெம்பிளுக்கு போகிறான். அங்கே அந்த மான்க்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நேற்று நைட்டு எங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆஃபீஸர் இங்கே வந்திருக்காரு, அவர் கேஸ் விஷயமா தான் இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவர்கிட்ட அந்த ஃபுட்டேஜை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் அவரே அதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஜங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் ஏதோ ஒன்று பார்த்து ஷாக் ஆகவும் செஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காருன்னா, அந்த காட்டுக்குள்ளே இருந்து போனால ஒரு பொண்ணு, அவளுடைய கேஸ் விஷயமா விசாரிக்கிறதுக்காக தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்திருப்பாரு. சரி ஓகே இப்போ நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை சார் அவர் எங்ககிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எங்ககிட்ட இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜுமே அழிஞ்சு போச்சு எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம ஜங்குக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதை அவர் சொல்ல வர நேரமாக பார்த்து தான் அவரை சொல்ல விடாத மாதிரி யாரோ ஒருத்தங்க தடுத்து கத்தியால் குத்திருக்காங்க. மேபி அது அந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோ இப்போ அப்படியே அந்த கிரைம் ஸ்பாட்கே போகிறான். அதான் நம்ம ஜங்கு குத்தப்பட்டு விழுந்தார்ல அந்த இடத்துக்கு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது இந்த சின்ன குழந்தைங்களாம் ஒரு கன் வச்சிருப்பாங்கல்ல, ஷூட் பண்ணால் ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கும், அதோட புல்லட் கூட. ஸோ அந்த கன் தான் இப்போ வச்சிருக்காரு. ஆனால் இப்போ அதில் புல்லட்டே இல்லை. ஸோ இந்த புல்லட் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே ஏதோ ஒரு இடத்துல அது புல்லட் இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது. ஸோ நமக்கு தெரியும் இந்த கன் ஜங்கோடையது தான் அப்படின்ட்டு. ஏன்னா கடைசியாக அவருடைய ஒய்ஃபை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவர் இந்த கன்னை தான் அவருடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுட்டு இருந்திருப்பார் கையில். இப்போ அடுத்த சீனில் நம்ம டேனு அப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஜங்குடைய ஒய்ஃப் அந்த ஸ்கேம் பண்ணுற ஆட்கள் கிட்ட பணம் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. இப்போ ஜங்குடைய மெடிக்கல் ஃபீஸு அப்புறம் அவருடைய குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸு இதை கட்டுற அளவுக்கு கூட அவங்க கிட்ட பணம் இல்லை போல, நம்ம தான் இப்படியாவது அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது டேனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அவனுடைய பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறான். அதாவது நமக்கு தெரியும் நம்ம டேன் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்கல்ல ஒரு பாட்டி, அவங்களுடைய பேரன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக தான் நம்ம டேன் போகிறான். பாட்டி இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் என்ன நம்மளுடைய குடும்ப தொழிலை பார்க்காம நீ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு இருக்க, அப்புறம் இப்போ சம்மந்தமே இல்லாமல் காசெல்லாம் வேற கேட்டுட்டு இருக்கா, நான் உனக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்ன, நீ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய குடும்ப தொழிலை பாரு, இந்த சமையல் தொழிலை பார்த்தா மட்டும்தான் நான் உனக்கு காசெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம டேன் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஓகே பாட்டி நான் இப்போவே என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிக்கும் போது ரொம்ப நேரமாக முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருந்ததுனால அவனுடைய காலில் ரத்த ஓட்டமே போல அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே எந்திரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜங்கு இருக்கக்கூடிய நிலைமையை அவனுடைய டீம் ஆட்கள் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம மூணுக்கெல்லாம் ரொம்ப காண்டாயிருது, நீங்கள் கண்டிப்பாக நம்ம விடவே கூடாது, அந்த ஸ்கேம் பண்ணுற ஆளுங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பானுங்க, அவனுங்களை போய் நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கோவத்தோடு கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஜங்கை பார்த்துட்டு அப்படியே சோகமாக இருக்கும்போது அங்கே ஒரு சர்ச் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ஜங்குக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்தே நம்ம ஜங்குக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக அவர் குணமாய் வரணும் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த ஸ்கேம் பண்ணுற ஆளுங்களாம் எங்கே இருக்கானுங்க அப்படின்ட்டு. பட் இவங்களுடைய ஹெட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே நிறைய அடியாளுங்க இருக்கானுங்க, அவனுங்க எல்லாருமே பக்கத்தில் வரானுங்க, ஒழுங்காக
இங்கேருந்து போயிரு, ஆல்ரெடி உன்ன மாதிரி ஒரு போலீஸ்னால தான் நாங்கள் எல்லாருமே இப்போ இந்த நிலமையில இருக்கோம், எங்களால் எங்களோட தொழிலே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக வரானுங்க. ஆனால் நம்ம மூன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டு துவச்சி கட்டிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திடுறாரு. ஆனால் கடைசியாக ஒருத்த வந்து அவருடைய மண்டையிலே அடிச்சிடறான். அதனால அவருடைய மண்டையிலேருந்து லைட்டாக ரத்தம் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அது கூட அவர் பொருட்படுத்தாமல் எல்லாரையுமே போட்டு பொழந்துட்டு இப்போ கடைசியாக இந்த ஹெட் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆட்களையும் போட்டுட்டு கடைசியாக இப்போ அந்த ஹெட்டை அடிச்சு நவுத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவனும் ஒரு பாக்ஸராக தான் இருப்பான் போல. அவன் நம்ம மூணை போட்டு செம்மையாக துவச்சி எடுத்துட்டு இருக்கான். ஏண்டா நானே ஒரு பாக்ஸரு, நீ என்கிட்ட வந்து உன்னோட பாக்ஸிங் வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மூணால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, அப்படியே அன்கான்சியஸான ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்காக அவர் யோசிச்சு பார்க்குறாரு நம்ம ஜங்கை பற்றி. ஸோ நம்ம ஜங்கும் மூணும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க போல. ஆனால் அவங்க திருடனை பிடிக்காம ஒரு லேடியை தள்ளி விட்டுருப்பாங்க போல. அதனால அவங்க கையில் வச்சிருந்த ரிங்கு அங்கே பக்கத்தில் இருந்து ஆற்றுல விழுந்துருச்சு. அந்த லேடியும் என்னோட ரிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மூணுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையே இல்லை. ஏய் என்னாலாம் முடியாது, நான் ஆல்ரெடி ரொம்ப நேரம் தேடிட்டேன், இதுக்கு மேலே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவர் போயிருப்பாரு. அப்புறம் நைட் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மூணுக்கு ஜங்குடைய ஒய்ஃப் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவர் இங்கே வீட்டுக்கு வரல, நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா, என்ன உங்ககிட்டயா இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அவன் என்கிட்ட இல்லை, நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை அந்த ஆற்றுல தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சந்தேகத்தில் தான் போய் பார்த்துருப்பாரு. பார்த்தா இப்போ வரைக்கும் அவர் அந்த லேடியோடைய மோதிரத்தை தான் தேடிட்டு இருக்காரு அந்த ஆற்றுல. கடைசியாக கண்டும் பிடிச்சிட்டாரு. அப்படியே சந்தோஷத்தில் நம்ம மூணு கிட்ட வந்து கத்தும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. என்னடா இவன் இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஜங்கு வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, எப்பயுமே நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா அதை பாதியிலே விட்டுட்டு போகிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த விஷயம் நம்ம மூணுக்கு ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருக்கும். இப்போ அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நான் இந்த விஷயத்தை ஈஸியாக விட்டுற மாட்டேன், இதை நான் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்துட்டு இந்த அடியாளுங்க எல்லாருமே அங்கே கொஞ்சம் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பானுங்க போல. அதை எடுத்து இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வாடா அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டை போட்டு பொழந்து கட்டிடுறாரு. ஸோ கடைசியில் அவனையும் மயக்கமடைய வச்சு அவங்ககிட்ட வந்து இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாரு, சொல்லுடா நீ தானே ஜங்க கத்தியால் குத்தின அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் குத்த கிடையாது, அவன் என்னுடைய ஆளை ஒருத்தனை மாட்டி விட்டான் போலீஸ் கிட்ட. அந்த கோவத்தில் நான் அவனுடைய ஃபோனை ஹேக் பண்ணி அது மூலமாக அவன் ஒய்ஃப் நம்பரை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் வந்து ஸ்கேம் பண்ணேன், அவங்களுடைய பணத்தெல்லாம் வந்து நாட்டே போட்டேன், அவனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் பண்ணேன், அதை தவிர நான் அவனை கொலை பண்ணுற அளவுக்குலாம் போகவே கிடையாது, நான் இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது அப்போ தான் நம்ம மூணுக்கே புரிய வருது அப்படின்னா இவன் உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குடைய ஒய்ஃப்க்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுக்குறான். இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா நம்ம ஜங்கை வந்து கத்தியால் குத்திருப்பாங்கல்ல, அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு இவர் போகும்போது அங்கே ஒரு பொம்மை கண்ணை கூட பார்த்துருப்பாரு. ஆனால் அதோடைய புல்லட் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒன்று பார்த்துருப்பார்ல. ஆக்சுவலாக அங்கே ஒரு போர்டு இருந்திருக்கும். அந்த போர்டுடைய ஒரு வார்த்தையில் வந்துட்டு அவர் அந்த கன்னை யூஸ் பண்ணி அதை ஒட்ட வச்சிருக்காரு அந்த புல்லட்டை. ஸோ நம்ம ஜங்கை யார் இப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜங்கு அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோட லவர் இறந்து போகும்போது அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எவிடன்ஸ் அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி கையில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சிம்பிள் இருக்கக்கூடிய ஒரு செயினை வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அது மூலமாக நம்ம ஹீரோவும் தெரிஞ்சிருந்திருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க தான் அவளை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ இதையும் பார்க்குறான். இப்போ அடுத்த சீனில் ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணோட மூஞ்செல்லாம் பயங்கரமாக பஞ்சராகி வந்திருக்காரு. ஏன்னா அந்த கேங் ஆட்கள்கிட்டலாம் போய் சண்டை போட்டு வந்திருப்பார்ல. ஹீரோயின் என்ன இது காயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம டேன் வரான். இந்த மாதிரி அழுதுகிட்டே நீங்கள் பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்போ இந்த இடத்த விட்டு போக போகிறேன், இதை என்னோட ராஜினாமா கடிதம் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா ஏன் போகிறன்ற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அவன் உண்மை எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம ஜங்குடைய ஃபேமிலி பணத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ அவன் பாட்டி தான் பணம் கொடுத்தாகணும், அதுக்காக இவன் வேலையை விட்டு தானே ஆகணும், அப்படி தானே அவனை டிமாண்ட் பண்ணாங்க, அதுக்காக தான் இவன் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வரான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வெளியே வருவா. அப்போ அந்த இடத்துல பார்த்தா சிம் காரில் வந்துட்டு இருப்பான். என்ன மேடம் உங்களுக்கு ஏதாவது லிஃப்ட் தேவையா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதில் ஏறி உட்காந்துப்பா. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது சிம் கேட்குறான், என்ன மேடம் நீங்கள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்துலாம் வெளியே வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, இப்போ ஜங்கு ரீசெண்டாக கத்தியால் குத்துனாங்கல்ல, அவர் ஆக்சுவலாக ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அன்றைக்கி ஒரு டெம்பிள் கிட்ட போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இறந்து போய் கிடந்தால, அவளை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயமா தான் போயிருந்தாரு. அதுக்காக தான் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாரு. வர வழியில் தான் அவருக்கு அப்படி ஆயிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு காரணமும் அந்த கொலைகாரனாக தான் இருக்கும், அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணால அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இதுக்கும் இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை, அவர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஒரு பென்ட்ரைவில் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தார். அது அந்த கிரைம் ஸ்பாட்டில் எங்களுக்கு கிடச்சிச்சு, ஆனால் அது எங்களால் ரெக்கவர் பண்ணவே முடியல, அதனால தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கொடுத்துருந்தோம், அவங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை கொண்டு போய் இப்போ நான் என்னோட டீம் லீடர்கிட்ட கொடுக்க போகிறேன், அந்த வீடியோவை நாங்கள் எல்லாருமே பார்க்க போகிறோம், அதில் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது
ஓ அப்படியா, சரி ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் எடுத்து கொடுப்பான். அவளும் சரின்னு சொல்லிட்டு அதை குடிக்கும்போது இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் லேடி கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பான். இறந்து போன அந்த பொண்ணு தங்கியிருந்த வீட்டில் நீங்கள் ஒரு பிளட் ஸ்டெயினை கண்டுபிடிச்சிருந்தீங்கல்ல, அதை நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம், 100% மேட்ச் ஆகுது, அவருடைய பிளட் தான் இது. ஆனால் அவர் மேலே உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் மேடம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாரோ ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனை டேபிளில் பார்த்துட்டு இருக்கான். யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது அந்த சிம்மு தான். ஸோ இவனுடைய பிளட் ஸ்டெயின் எப்படி இறந்து போன அந்த பொண்ணு தங்கியிருந்த இடத்துக்கு போச்சு, அதுவும் இல்லாமல் இப்போ இதை வச்சு எப்படி இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியல. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வேறு அவங்க கூட போயிட்டு இருந்திருப்பாள்ல, அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுக்கப்புறம் அவ ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கா. அப்போ அந்த சிம்மு சொல்கிறான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்களே, இவளையும் காவு கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பையன் இன்னொரு நல்லா படிக்கிற பையனை பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் தள்ளி விட்டு அவனை கொன்று சாகடிச்சிருப்பான்ல, ஏன்னா நம்மளை விட இவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி போட்ட பையனை அந்த சைக்கோ அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதான் இந்த பொண்ணுங்களை தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுப்பான்ல அந்த சைக்கோ தான் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த கண்ணாடி போட்ட பையன் அந்த சைக்கோ கிடையாது, இவன் தான், இந்த சிம்மு தான் அந்த சைக்கோ. அது மட்டும் இல்லாமல் இவன் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருந்த அந்த ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் மயக்க மருந்தை கலந்துருந்தான் போல. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டிருக்காங்கல்ல, அந்த பொண்ணை கொலை பண்ணதே இவன் தான். அந்த விஷயத்த அந்த டெம்பிளில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக நம்ம ஜங்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு போல. அதை வந்து நம்ம ஆட்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவன் வந்து நம்ம ஜங்கை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த டெம்பிளில் இருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். அதனால தான் நம்ம ஹீரோ போய் கேட்கும்போது அந்த மாங்க்கும் சொல்லியிருப்பாரு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம ஹீரோயினை அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது மற்ற டீம் ஆட்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணி அங்கே காட்டுக்குள்ளே போட்டேன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம ஹீரோயினையும் இப்போ மயக்க மருந்து கொடுத்து மயக்கமடைய வச்சு மற்றவங்களை எப்படி மூச்சடைக்க வச்சு சாகடிப்பானோ அதே மாதிரி இப்போ அவளையும் சாகடிக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு அவள் கண் முழிக்கிறா. நீ எப்படி கண் முழிச்ச அப்படின்னு சொல்லி அவன் அதிர்ச்சியோட கேட்கும்போது நீ தான் கொலைகாரன்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, அதனால தான் நீ கொடுத்த ஜூஸை குடிக்காம நான் வேற ஒரு ஜூஸ் கொண்டு வந்தேன், அதை தான் குடித்தேன், அதனால தான் இப்போ மயக்கமடையாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே காட்டுறாங்க இவன் எப்படி கொலைகாரன்னு சொல்லி நம்ம டீம் ஆட்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியாக அவனை டீம்மேட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அது இதை பற்றி தான் போல. ஸோ நான் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் வேற யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு சிம்மு தான். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆமாம் அவன் தான் கொலைகாரன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணது கூட அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிம்மு தன்னை விட ஒருத்தன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவனை காரில் தள்ளி விட்டு கொலை பண்ணவன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை விட ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கான் போல. ஸோ நல்ல பொறுப்பில் இருக்கான், நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, இது எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்கே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமையில தான் அவன் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருக்கான். சரி ஓகே சார், அப்படின்னா இப்போ ரெண்டாவது ஒரு பொண்ணு இறந்து போய் காட்டில் கிடந்தால அவளை கொலை பண்ணது அந்த சைக்கோ தான் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்கல்ல. ஏன்னா அன்னைக்கு சம்பவம் நடந்த அந்த இடத்துல இருந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அந்த சைக்கோவோட வீட்டில் இருந்த ஷூவில் ஒட்டிட்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஷூ சைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அவர் தானே கொலைகாரரு, நீங்கள் எப்படி அந்த சிம் தான் கொலைகாரன்னு சொல்கிறீங்க இந்த கேஸுக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி சம்பவம் நடந்த அந்த இடத்துல இருந்த மண் அந்த சைக்கோவுடைய ஷூவில் ஒட்டிட்டு இருந்துச்சு ஓகே, ஆனால் அந்த மண் எப்படி அவருடைய வீட்டுக்கு வெளியில் இல்லை வீட்டுக்கு உள்ளலாம் எங்கேயுமே இல்லை, டேரெக்டாக அவர் ஷூவில் மட்டுமே ஒட்டிட்டு இருந்திருக்கு. அவர் அந்த ஷூவை போட்டுட்டு தான் போயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷூவோட மண் எல்லாமே அவருடைய வீட்லேயும் இருக்கணும்ல, ஆனால் எங்கேயுமே அந்த மண் எதுவுமே இல்லை. ஸோ அதை வச்சு பார்த்தா சிம்மு தான் அன்றைக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் போட்டிருக்கான். அப்பா அவன் போட்டிருந்தா அந்த ஷூவை தான் அந்த சைக்கோவுடைய வீட்டுக்குள்ளே அவனுக்கே தெரியாமல் போய் வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் கொலைகாரன் லெஃப்ட் ஹேண்டர், அந்த சைக்கோவை போய் நான் கோவப்படுத்தி என்னை அடிக்க வைக்கும்போது அவன் அவனுடைய ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணான். ஸோ அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் கொலைகாரன் இல்லைன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சிம்மு கிட்ட நான் ஒரு ஆப்பில் தூக்கி போடும்போது அவன் சடனாக வந்து அவனுடைய லெஃப்ட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணி பிடிச்சான். எனக்கு அது மூலமாகவே தெரிஞ்சிச்சு அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் மேட்ச் பண்ணி தான் என்னோட ஃப்ரெண்டு சிம்மு தான் இந்த கொலைகாரன், அதுவும் இல்லாமல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இதுக்கு முன்னாடி அவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னப்போ அவளுடைய கையில் இருந்த அந்த பிரேஸ்லெட் எடுத்தான். அதே மாதிரி இப்போ ரெண்டாவதாக இந்த பொண்ணை கொல்லும்போது அவளுடைய கழுத்தில் இருந்த அந்த செயின் எடுத்திருக்கான். மேபி அவன் ஒரு திருடன், அதுக்காக தான் இந்த கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்கு வேணா பொய்யா அந்த மாதிரி அவன் செயினை கழட்டியிருக்கலாம். பட் உண்மையான அவனுடைய நோக்கம் அவனுடைய பொறாம குணம் தான். அவனை விட வேற யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னான். ஆனால் இன்னைக்கு இந்த பொண்ணை கொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இவன் தான் கொலைகாரன் அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட போதுமான ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய பிளானை சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். நம்ம வந்து ஒருத்தங்களா பிரிஞ்சு போயிட்டு அவனுக்கு எதிரான எவிடன்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே இருந்து போன அந்த பொண்ணு ஒரு வீட்டில் தங்கியிருந்தால அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பிளட் ஸ்டெயின் ஓரமாக இருந்திருக்கும். அதை கூட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பியிருப்பான். ஸோ அந்த பிளட் வந்து இவனோட தான் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதாவது அந்த சிம்மு கூட. ஸோ அந்த ரத்தம் அவனுடைய உடம்புல இருந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக அவனுடைய உடம்புல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும், கையில் காலில் அந்த மாதிரி எங்கேயாவது ஆயிருக்கும். அந்த பிளட் தான் அந்த இடத்துலையும் ஒட்டிட்டு இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான
மூனுக்கான காயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனை பார்த்தீங்கன்னா அவன் கூட அப்படியே இந்த ஸ்டீம் பாத் எடுக்கிற மாதிரி அனுப்பியிருக்காரு நம்ம ஹீரோ. அவனும் அப்படியே போயிட்டு அவன் பக்கத்தில் நெருங்கி உட்காரும்போது அவனுக்கு ஏதோ தப்பாக தோணுது. இவனடா ஆம்பளைங்க கூட பழகிறவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி போயிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம டேன் வந்து அவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கீரலை பார்த்துருப்பான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிருக்கான். ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக இந்த சிம்மு டேரெக்டாக அந்த பொண்ணோட வீட்டுக்கே தான் போயிருக்கான். அப்படி போகும்போது அந்த இடத்துல அந்த பூனை பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் கிழிச்சிருக்கு. அதனால தான் இவன் கோவப்பட்டு அந்த பூனையை அங்கே இருக்கக்கூடிய கபோர்டில் அடிச்சிருப்பான் போல. அதான் நம்ம ஜங்கும் ஹீரோயினுக்கு முன்னாடி போகும்போது கூட பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ பூனை அவனுடைய கையை கீழே இருக்கு. அந்த பிளட் தான் அந்த பொண்ணுடைய ரூம்லேயும் ஒரு பக்கம் ஒட்டிட்டு இருந்திருக்கு. பட் இப்போ அந்த பிளட் கன்ஃபார்மாக இவனோட தானா அப்படின்றத நம்ம நிரூபிக்கிறதுக்கும் எவிடன்ஸ் வேணும்ல. அதனால நம்ம மூணு என்ன பண்ணுறாருன்னா அந்த சிம்முடைய வீட்டுக்கு அவனுக்கே தெரியாமல் போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்க ப்ரஷ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா அவனுடைய சலைவா அதில் ஒட்டிட்டு இருக்கும்ல, அதை வச்சு கூட அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து மேட்ச் பண்ணலாம். பட் இருந்தாலும் ப்ரஷ் எடுத்து அவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முடி இருக்கும், அதை வந்து அவன் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம மூணுக்கு இன்னொரு ஐடியா ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவும் கூட சொல்கிறான், இவன் ஒரு வேளை ஒரு சைக்கோவாக இருந்தானா நிறைய பொண்ணுங்களை கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கிட்ட இருந்தும் செயின், மோதிரம், இல்லை பிரேஸ்லெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சசரிஸாக அவன் கண்டிப்பாக எடுத்திருப்பான். அதெல்லாம் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூணு சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. ஆனால் எங்கேயும் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. அப்போ தான் அவருடைய பிரெயினில் இருக்கக்கூடிய சில ஆட்கள்லாம் அப்படியே பேசுகிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இங்கே இருக்காது அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவனுடைய மைண்டுக்குள்ளே அப்படியே பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, சின்ன சின்ன ஆளுங்க இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மூளையை ஒரு ஆள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த இடத்துல இருக்கும் பாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவனும் அப்படியே கொஞ்சம் சந்தேகப்பட்டு இந்த பக்கம் போய் பார்க்குறான். இவனுடைய ரூமில் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு புக் இருக்குது. அது அப்படியே அவன் ஓப்பன் பண்ணால் உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவுக்கு அவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறான். அதில் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த பிரேஸ்லெட்டும் இருக்குது. ஸோ அப்படின்னா என் கேர்ள் ஃப்ரெண்டை இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது இது மூலமாக நம்ம ஹீரோவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அப்புறம் நம்ம மூணு அங்கேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சில போதை மருந்து இருக்கிறதுலாம் தெரியுது. ஐ மீன் மயக்க மருந்து இருக்கிறதுலாம் தெரிய வருது. ஸோ இதை கண்டிப்பாக அவன் யாரோ ஒருத்தங்களுக்கு யூஸ் பண்ண தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணுக்கு பார்த்தீங்கன்னா அப்பவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம ஆளுங்ககிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்லியிருக்காரு. இவங்ககிட்ட நிறைய மயக்க மருந்து இருக்குது, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம ஹீரோயினும் அவன் கொடுத்த ட்ரிங்க்ஸை குடிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் இப்போ சும்மா தானே இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்பவே கஷ்டமான வேலை, நீ ஃபஸ்ட்டு பண்ணுவியான்னு சொல்லு அப்படின்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமேட்டு தான் நீ அந்த சிம் கூட இப்போ காரில் போ, அப்படி போகும்போது உங்ககிட்ட தான் இப்போ அந்த வீடியோ எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லு. அந்த டைமில் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னா அவன் தான் கொலைகாரன். நம்ம இதுக்கு மேலே வந்து அவன் மேலே சந்தேகப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா ஆதாரமும் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவன் கூட வந்திருப்பா. இப்போது கரெக்டாக கண் முழிச்சிட்டு நான் மயக்கமாகவே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவகிட்ட ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். அதை எடுத்து அவனுடைய மூஞ்சில் அடிச்சு விட்டுட்டு இவ பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறா அந்த காட்டு பகுதியில். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அந்த பொண்ணையும் ஃபஸ்ட்டு இங்கே தான் கொலை பண்ணி போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம ஜங் இருக்கான்ல, அவனையும் இங்கே தான் கத்தியால் குத்திருப்பான். ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் அந்த காட்டு பகுதிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆளுங்க எல்லாருமே சுற்றி வளைச்சிடுறாங்க. இவன் பாட்டுக்கு கன் எடுத்து நீட்ட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம் நினைக்கிறீங்களா, அதுக்கு முடியவே முடியாது. இத்தனை பேரை கொன்ன எனக்கு உங்களை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து சாகாமல் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் ஷூட் பண்ணுற நேரத்தில் டக்குன்னு அங்கே ஏதோ ஒன்று மிதிக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த வாத்து பொம்மை. ஸோ சிக்னல் கிடச்சிச்சு தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பக்கமும் கயிறை வச்சு இழுக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இது ஒரு ட்ராப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை கொத்தா தூக்கிட்டாங்க. சாவுடா சாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே அவனை பார்த்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே சும்மா அடிச்சிட்டு இருக்கும்போது அது நம்ம ஹீரோவோட கண்ணில் விழுந்துட்டு ஐயோ அந்த பக்கமாக போய் கொசு மருந்து அடிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் தான் உண்மையான சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்மை பார்த்தீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இது வந்து நியூஸில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்மை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சைக்கோ வந்திருப்பான் தெரியுமா, இந்த பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தவன். அவன் வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணல தான், ஆனால் அவன் நல்லவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனும் கொஞ்சம் கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான்ல, அதனால அவனுக்கு தகுந்த தண்டனையும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஆளுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி எப்படியோ இந்த கேஸை வந்து நம்ம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. நேற்று காரில் அவங்க கூட போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மயக்கமாக இருக்க மாதிரி நடிச்சிருப்பாள்ல, அப்போ வந்து அவங்ககிட்ட கேட்டிருப்பா, இந்த மாதிரி நீ தானே எல்லாத்துக்கும் காரணம், அந்த பொண்ணை கொலை பண்ணதும் அதுக்கப்புறம் ஜங்கை இப்போ கொலை பண்ண ட்ரை பண்ணதும், அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய லவரையும் நீ தானே கொலை பண்ண பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது அவனும் இவ சாக தானே போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். ஆமா நான் தான் பண்ணேன், இப்போ உன்னையும் சாகடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்க வரும்போது தான் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போயிருப்பா. ஆனால் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவ ஒரு ஹிடன் கேமரா மூலமாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பா. அந்த எவிடன்ஸும் இப்போ அவனுக்கு எதிராக போயிடுச்சு. ஸோ இப்படி நம்ம எல்லா வேலையுமே பக்காவாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜங் இருக்கார்ல, அவர் ஓரளவுக்கு கியூர் ஆகிட்டு இப்போ நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மூணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அப்போ அவரை வெறுப்பேற்றுற மாதிரி நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா ஏய் நான் உன்னோட லெவல் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருந்துட்டு போ பெண்ணா அதுக்கு சும்மா அதை பற்றியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சும்மா பார்த்தீங்கன்னா அவர் திட்டிட்டு விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்றா இருக்கிறதோட அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க கடைக்கும் போயிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்றாங்க. அதுவும் அந்த பாட்டிமா கடையில் இன்னைக்கு வந்து என்னோட ட்ரீட் தான், நீங்கள் எவ்வளோ சாப்பிடுமோ சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது எல்லாருமே வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோ
ஜெயிலுக்கு அந்த சிம்மை பார்க்கறதுக்காக போகிறான். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவன் கேட்குற கேள்வி, நான் தான் கொலைகாரன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ட்ரைனிங்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது அந்த கேப்பில் தான் இவன் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருப்பான். அவள் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் இவன் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்தோடனே அவகிட்ட தண்ணி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இவன் பாட்டுக்கு அந்த மயக்க ஊசி எடுத்து அவளுக்கு மயக்க மருந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து அவளை கொலை பண்ண நினைக்கும் போது அதுக்கு முன்னாடியே அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செயினை தனியாக கையில் எடுத்து வச்சிருந்திருப்பா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் இருக்க மாதிரி ஒரு லோகோ இருக்கும்ல, அந்த செயினை, அதாவது உன்னோட ஃப்ரெண்டு தான் என்னை கொலை பண்ண போகிறான் அப்படின்றத அவள் சொல்லணும், நம்ம ஹீரோக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த செயினை எடுத்து இறுக்கமாக பிடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவளுடைய மூச்சு அடித்து சாகடிக்க வச்சுட்டு அவளுடைய பிரேஸ்லெட்டையும் தனியாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிருப்பான். ஸோ இப்படி தான் அவளை கொலை பண்ணியிருக்கான். எதனாலன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹீரோ வந்து ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கான், அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்கா, இது எதுவுமே அவனுக்கு வந்து பிடிக்கல. அந்த ரீசனால தான் இந்த சைக்கோ என்ன பண்ணியிருக்கான்னா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு கொலை பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ அவனுடைய மேல் படிப்புலாம் அந்த ஃபாரினில் படித்து முடிச்சுட்டு ரிட்டன் இங்கே வந்து மறுபடியும் அந்த கேஸை எடுக்கிற மாதிரி இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போன அந்த கேஸை வந்து அவன் விசாரிச்சுட்டு தான் இருக்கான் அப்படின்றது இந்த சிம்முக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இவன் இந்த கேஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த கேஸில் வந்து இவன் எக்காரணத்து கொண்டும் நான் தான் கொலைகாரன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே தப்பாக ஃபோட்டோ எடுப்பான்ல சைக்கோ, அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது இந்த சிம். ஸோ அந்த பொண்ணை கொண்டோம்னா கண்டிப்பாக இந்த சைக்கோவுக்கு தான் அந்த பழி போய் சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சிம் வேணும்னு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணை கொலை பண்ணி அதில் அந்த சைக்கோவை மாட்டி விட வச்சிருக்கான், அந்த ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட வீட்டில் வச்சு. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் இந்த சைக்கோ தான் அப்படின்னு சொல்லி அந்த சிம் இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணாலும் கடைசியாக நம்ம ஜங்கு அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெம்பிளில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கறது மூலமாக அந்த வழியாக அந்த பொண்ணு இறந்து போன டைமுக்கு இந்த சிம்மோட கார் போயிருக்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது தான் காட்டுக்குள்ளே வச்சு அவரையும் இவன் குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த டைமில் நம்ம ஜங் அவர்கிட்ட இருந்த பொம்மை கண்ணை வச்சு புல்லட்டை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்டில் அடிச்சிருப்பார்ல, அதுவும் ஒரு பர்டிகுலராக ஒரு வார்த்தை மேலே. ஸோ அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எஸ்ஸை குறிக்குது. ஸோ அதாவது சிம் அவனுடைய நேமை தான் வந்து ஸ்டார்டிங் லெட்டராக அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம் தான் வந்து என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம ஜங்கு வந்து அந்த இடத்துல மற்றவங்க கிட்ட சொல்ல நினச்சிருக்காரு. ஒருவேளை நம்ம இறந்துட்டாலும் இந்த விஷயம் வந்து ஹீரோவோட டீமுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வச்சு தான் கடைசியில் நம்ம ஹீரோ இவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ இருந்தாலும் இவன் வந்து நம்ம ஹீரோவை இப்பயும் வெறுப்பேற்ற தான் நினைக்கிறான். உனக்குன்னு இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு போயிட்டால, அவளை நான் தானே கொலை பண்ணேன், என்ன எனக்கு வெறும் இந்த தண்டனை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போற, வேற எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் பார்த்தீங்கன்னா அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் கோவப்பட்டு இவன் அடிக்கிற ஸ்டேஜ்லாம் இல்லை. அவன் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். நீ பண்ண தப்புக்கு தான்டா இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, காலம் முழுக்க இங்கேயே கடந்து களி சாப்பிடுன்னு, போனவ திரும்ப வரப்போகிறது கிடையாது, ஆனால் அவளுக்காக நான் அவனை பழி வாங்கிட்டேன்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்காக அந்த மேலதிகாரி இருக்கார்ல நம்ம ஹீரோவை இங்கே அனுப்பினவர், அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு கௌரவிக்கிறாரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து. ஸோ அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருக்குது அந்த இடமே. அப்புறம் மறுபடியும் பார்ட்டி மாதிரி வச்சு டீம் ஆளுங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட் அவங்களுக்கு இன்னொரு மிஷின் இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் இவங்க ஒரு கோல்டன் புத்தை வந்து ஒருத்தன் கடத்திருப்பான், அவனை கூட வந்து பிடிக்க பார்த்து கோட்டை விட்டுருப்பாங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு வேற ஒரு டீம் லீடர் இருந்திருப்பாங்க. அவனை மறுபடியும் பிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் ஒன்று சேர்றாங்க. அப்படியே மப்டியில் இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வழக்கம் போல் நம்ம டேன் வந்து சொதப்புறான். அதாவது அவன் பக்கத்திலே போயிடுறான். அவனை ஃபாலோ பண்ணுறான்னா எதுக்குடா நீ அவன் கூட சேர்ந்து ஜோடி போட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே பார்த்தீங்கன்னா பார்த்துடுறான். ஸோ அப்படியே அவன் போலீஸ்க்கு பயந்து அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கும்போது நம்ம மூணு இருக்காருல்ல, அவர் வேற பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அங்கே ஒரு வயசானவர்கிட்ட பெட்டிங் வச்சு ஏதோ விளையாண்டுட்டு இருப்பாரு. அதுலேருந்து பாதியில எழுந்திரிச்சு ஓடும்போது அவரும் பார்த்துட்டு என்ன பாதியில எழுந்திரிச்சு போற, தோத்து போயிருன்னு பயமா, ஒழுங்கா காசு எடுத்து வச்சுட்டு ஓடு அப்படின்னு சொல்லும்போது அவரு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம காசு எடுத்து கொடுக்குறாரு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் ஜங்கும் அந்த கல்பிரிட்டை பார்த்துடுறாங்க. ஸோ கரெக்டாக அவனை பிடிக்கிறதுக்காக போகும்போது அப்பதான் தெரிய வருது அவன் வேற ஒருத்தன், ஆனால் அந்த கல்பிரிட் மாதிரியே ஜாக்கெட் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அங்கே ஒரு ரைடு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் அவங்கள சேர்த்து தள்ளிட்டு போயிடுறாங்க. வேற வழியே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரைடை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கல்பிரிட்டை அந்த கோல்டன் புத்தாவை யார்கிட்ட விற்கணுமோ அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோட்டோ பிடிக்கிறான். மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆளுங்க அங்கே வந்து கரெக்டாக அவனை பிடிச்சிடுறாங்க. நம்ம மூணும் டேனும் வந்துட்டு ஸோ எப்படியோ இந்த டைம் அவனை வந்து பிடிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு மேல் இடத்துலேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நான் அங்கே தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்காக ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டலில் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனுடைய புது ஆஃபீஸுக்கு போயிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈச் பேச்சே இல்லாமல் இருக்குது. எல்லாருமே ரொம்ப சப்புன்னு தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதாவது அவருடைய டீம் ஆளுங்க மாதிரி வேற நல்ல டீமே அவருக்கு கிடைக்கல புது இடத்துல வந்தப்போ. அப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா கமிஷனர் வந்து அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி புதுசாக ஒரு மிஷின் இருக்குது, அதை நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பண்ணுறேன், ஆனால் என்னோட டீம் ஆட்கள் எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பழைய டீம் ஆளுங்களை கேட்குறான். ஆனால் இதே நேரத்தில் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்
எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்காக. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அவன் தான் கூப்பிட்டுருக்கான் போல இவங்க எல்லாரையும். ஸோ இவங்களும் உள்ளே போயிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில். அங்கே பேப்பர்லாம் வச்சு ஒரு மாதிரி அடிச்சு கிழிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஜங்க அதை கிக் வச்சு கிளிக்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அது கிளியவே இல்லை. நம்ம ஹீரோயினும் உடனே அவ கையை வச்சே கிழிச்சிடறா. கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களாம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பொண்ணு, என்ன கருமண்டா இது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி கை தட்டி வர பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷியாட்டம் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுட்டு இருப்பா. அது பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கால் பண்ணுறான், நமக்கு ஒரு புது மிஷின் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக. ஸோ இப்படி இவங்களுடைய பயணம் வந்து தொடரும். அண்ட் இதோட இந்த ட்ராமாவும் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்றதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.